மனித வாழ்க்கையில் நீதி நேர்மை நியாயமாக இருக்கிறது ஒருத்தர், எல்லா விதமான சேட்டைகளும் பண்ணி அயோக்கியத்தனமாக இருக்கிறது ஒருத்தர். அயோக்கியத்தனங்களில் மிக மிக முக்கியமாக பொறுப்பு வகிக்கிறது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படியாப்பட்ட மனிதனும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஒரு ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருந்தால் அந்த ஜாதகருக்கு பெண் மீது அதிக மோகம் இருக்கும், பெண் பித்தனா எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி கெட்டு அல்லது லக்னாதிபதி 8ஆம் இடத்து கூட சம்பந்தப்பட்டு சுக்கிரன், ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களுமே லக்னத்து கூடவோ லக்னாதிபதி கூட சேர்ந்து இருந்து நடக்கின்ற தசாபுத்திகளும் சுக்கிரன் ராகு தசாபுத்திகளாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் மட்டும் அந்த ஜாதகருக்கு பெண்கள் மீது மிகப்பெரிய ஈர்ப்பு வரும். அந்த தசாபுத்தி முடிகிற வரைக்கும் பெண்கள் மீது அளவு கடந்த எண்ண ஓட்டம் போடும், சிந்தனை தடுமாறும், புத்தி பேதலிக்கும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சொல்லலாம். ஆனால் சில பேர் வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்காங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, லக்னாதிபதி 1-8 தொடர்பு ஏற்பட்டு 3, 7, 11 இந்த 3 பாவ அதிபதிகளுமே ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும். 3, 7, 11 3ஆம் பாவம் ஆட்சியாக இருக்கலாம், 3ஆம் பாவம் உச்சமாக இருக்கலாம், 7ஆம் பாவம் ஆட்சியாக இருக்கலாம், 7ஆம் பாவம் உச்சமாக இருக்கலாம், 11ஆம் அதிபதி ஆட்சியாக இருக்கலாம், 11ஆம் அதிபதி உச்சமாக இருக்கலாம். எந்த வகையிலும் 3, 7, 11 இந்த 3 பாவாதிக வலுவாக இருந்து அவர்களுடைய தசாபத்தி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் லக்னமும் 1-8 தொடர்பு ஏற்பட்டு நட்சத்திரமும் 3, 7, 11 இந்த பாவங்களுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்க. அது தீவிரமான பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகருக்கு கொண்டு போகும். சில பேர்த்துக்கு லக்னாதிபதியே 3, 7, 11 பாவங்களில் உச்சமாக இருப்பார். சந்திரன் என்ற ராசியே 3, 7, 11 இந்த பாவங்களுக்குள்ளேயே இருக்கும். அப்போ லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு, ராசிக்கு ராசி அதிபதிக்கு இந்த 3, 7, 11 பாவங்களும் 1, 8 பாவங்களும் தொடர்பு ஏற்பட்டால் இந்த ஜாதகருடைய சிந்தனை முழுக்க பெண் சம்பந்தப்பட்ட விஷயமாகத்தான் இருக்கும். காலம் முழுக்க ஜாதகர் இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு நம்ம பொதுவாக ஒரு விஷயத்தை சொல்லலாம். ஆனால் இருந்தாலும் பாருங்க, லக்னத்தில் 3, 7, 11 தொடர்பு ஏற்பட்டு லக்னாதிபதிக்கு 3, 7, 11 தொடர்பு இல்லாமல் இருந்தால் இந்த ஜாதகருக்கு என்ன ஓட்டங்கள் இருந்தாலும் அந்த விஷயங்களை செயல்படுத்த மாட்டார். மாறாக 3, 7, 11 பாவங்கள் லக்னத்துக்கு தொடர்பு இல்லாமல் லக்னாதிபதிக்கு தொடர்பு இருந்தால் இந்த ஜாதகருக்கு திடீரென்று அந்த எண்ண ஓட்டங்கள் வரும். ஆக பெண்கள் மீது ஒரு மனுஷன் மோகம் கொண்டாருன்னா 3, 7, 11 பாவங்கள் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். இதை தவிர கிரகங்களில் செவ்வாய், சுக்கிரன், ராகு, சந்திரன் இவர்கள் சேர்க்கை ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பெண் சம்பந்தப்பட்ட மோகங்கள் அளவுக்கு அதிகமாக அந்த காலகட்டத்தில் இருக்கும். இவை எல்லாமே பொதுவான தகவல் தான். இப்படி இருந்தால் அவர் அப்படித்தான் இருப்பார்னு நம்ம 100% உறுதியாகவும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால், இந்த அமைப்பு இருந்து அந்த பாவங்களை, அந்த பாவாதிபதிகளை குரு பார்த்தார்னா இந்த விஷயங்கள் மட்டுப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ எல்லை மீறி போகிறது எப்போ போகிறது அப்படின்னா, அந்த 3, 7, 11 பாவங்கள் வலுவாக இருந்து அந்த பாவங்களையோ அந்த பாவாதிபதிகளையோ சுக்கிரன் ராகு தசாபுத்தி நடக்கும் பொழுது அந்த தொடர்பு ஏற்பட்டால் கட்டாயம் அந்த காலம் முழுக்க மிகப்பெரிய பெண் பித்தராக ஜாதகர் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம பொதுவாக சொல்லலாம். ஆக எந்த ஒரு ஜாதகத்தையும் அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடுவதற்கும் பலன்கள் மாறுபடுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அடிப்படையில் இந்த விஷயங்கள் பொதுவாக சொல்லப்பட்டாலும் உங்கள் ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி, ராசி, ராசி அதிபதி 3, 7, 11 பாவாதிபதிகள் இவர்கள் அமைந்துள்ள விதத்தை வைத்துத்தான் உங்கள் ஜாதகத்தில் இந்த விஷயம் 100% நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொதுவான தகவல் என்பது வேறு, தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு. எனவே எல்லாருக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரே பலனையே சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் உங்களுடைய செயல்பாடுகள் என்ன ஓட்டங்கள் இருக்கும். லக்னம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ லக்னம், ராசி இந்த இருவருக்குமே 3, 7, 11 பாவாதிபதிகள் தொடர்பு ஏற்பட்டு சுக்கிரன், சந்திரன்,
ராகு செவ்வாய் இந்த தொடர்புகளும் ஏற்பட்டால் காலம் முழுக்க ஜாதகர் கையில் மல்லிகைப்பூ சுத்திய மைனராகத்தான் இருப்பார். பெண்கள் மீது இவருக்கு எப்பொழுதுமே தீராத மோகம், தீராத காதல் இருக்கும். காலம் முழுக்க கடைசி காலம் வரைக்கும் எந்த சூழலிலும் பெண்கள் மீது உள்ள அந்த அபரிதமான ஈடுபாட்டை இவர் குறைத்து கொள்ளவும் முடியாது, அதிகரிக்கத்தான் முடியும். ஏனென்றால் இவர் ஜாதக அமைப்பு இந்த காம்பினேஷனில் இருக்கிறது, இந்த அமைப்பில் இருக்கிறது. எனவே இந்த மேற்சொன்ன விஷயங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் காலம் முழுக்க கடைசி காலம் வரை பெண்கள் மீது அளப்பரிய மோகம் உண்டு, பெண் பித்தராகத்தான் இருப்பார் என்பது இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம். நான் சொன்னது எல்லாமே பொதுவான தகவல் தான். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி நேயர்களை, மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.